இந்த காலையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கடந்த பல வாரங்களாக இயேசுவின் சந்திப்புகள் என்ற தலைப்பில் நாம் அநேக சம்பவங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். சுவிசேஷங்களில் ஆண்டவராகிய இயேசு பலரோடு கூட அவர் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து தேவராஜ்யத்தின் சத்தியங்களை மிக தெளிவாக போதித்த பல சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆண்டவராகிய இயேசு எப்பொழுதெல்லாம் ஜனங்களோடு கூட சந்தித்தாரோ, நாம் பார்த்த இந்த கடந்த 5 வாரங்கள் பார்த்த எல்லா சம்பவங்களிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் ஆண்டவராகிய இயேசு மிக அன்போடு கூட இரக்கத்தோடு கூட மனிதரோடு கூட பேசுவதை நாம் பார்த்தோம். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும், அவர்களுடைய வாழ்க்கையின் பின்னணி என்னவாக இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு மாறவில்லை. ஒவ்வொருவரோடு கூட மிக அருமையாக மிக பொறுமையோடு கூட தேவராஜ்யத்தின் சத்தியங்களை போதித்ததை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் நாம் லெந்து நாட்களில் நாம் இருக்கின்றோம். ஆகையால் இந்த ஞாயிறிலிருந்து தொடர்ந்து அடுத்த சில ஞாயிறுகள் நாம் ஆண்டவராகிய இயேசு அந்த சிலுவை பிரயாணத்தில் அவர் சந்தித்த சில நபர்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கும் விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு அந்த மத தலைவர்களுடைய கரத்தில் அவர் அனுபவித்த அநேக பாடுகளை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகையால் இன்றைக்கு நாம் இயேசுவும் காய்பாவும் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு அந்த விசேஷித்த சந்திப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம். காய்பா என்பவர் பிரதான ஆசாரியராக இருந்தார். இஸ்ரவேல் தேசத்திற்கு இயேசு மரித்த பொழுது இயேசுவின் மரணத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கை உடையவர் இந்த பிரதான ஆசாரியராகிய காய்பா என்ற மனிதன். உங்களுடைய வேதாகமும் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால் என்னோடு கூட மத்தேயுவின் சுவிசேஷம் 26வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 26வது அதிகாரம், அங்கே 57வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரைக்கும் நாம் இந்த காலையில் தியானிக்க இருக்கின்றோம். 57லிருந்து 68 வரைக்கும் இந்த விசேஷித்த சந்திப்பை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கின்ற அருமையான ஊழியரோடு கூட நீங்களும் உங்களுடைய வேதாமத்தில் நீங்கள் அதை வாசிக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஓவவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்தது. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான். இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவோ, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசு இந்த பிரதான ஆசாரியர் காய்பாக்கு முன்பதாக கொண்டு வரப்பட்டார். காய்பா என்ற இந்த பிரதான ஆசாரியர் இந்த சங்ககரிப்பு என்ற சங்கத்தோடு கூட சேர்ந்து அன்று ராத்திரியில் இயேசுவை விசாரித்ததை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்கின்றோம். இந்த சங்ககரிப்பு சங்கம் என்பது இந்த இஸ்ரவேல் தேசத்தின் நியாய பிரமாணங்களை காத்து கொள்ளக்கூடிய ஒரு குழுவாக இருந்தார்கள். காப்பாளர்கள் என்று நான் சொல்லுவேன். நியாய பிரமாணத்தை நீதியோடு கூட
நியாயத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட இந்த சங்கம் தான் இந்த சங்ககரிப்பு என்ற சங்கம். இப்படிப்பட்ட இடத்திற்கு தான் ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு வந்து அன்று ராத்திரியில் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த பிரதான ஆசாரியரும் அந்த சங்ககரிப்பு சங்கத்தில் இருந்த எல்லா பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவின் மேல் வைத்திருந்த மிக அதிகமான பகையின் நிமித்தம் அவர்கள் ஒரு உண்மையான விசாரணையை அவர்கள் நடத்தவில்லை. அவருடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது இயேசுவை அவர்கள் இன்றைக்கு கொன்று விடணும் என்றுதான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்களை காத்து கொள்ளும்படியாக ஏற்படுத்தப்பட்ட இந்த சங்கம், அவளுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த அந்த மனிதன், இந்த குற்றவாளி ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. எல்லா நீதிபதிகளுக்கும் நீதிபதியான இயேசு, உலகத்தை சிருஷ்டித்த தேவன். இவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் பூமி உண்டாகப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு அவருடைய ஊழியத்தில் கூட, இந்த பூமியில் செய்த ஊழியத்தில் 3 வருடங்களில் அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை. எந்த விதத்திலும் அவர் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை. ஏழைகளை, யாரெல்லாம் வியாதியோடு கூட இயேசுவிடத்தில் வந்தார்களோ, யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட வந்தார்களோ, கட்டப்பட்டவர்களை விடுவித்தார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். அவர்கள் தேவ ராஜ்யத்தின் சத்தியத்தை அதிகாரத்தோடு கூட மிக தெளிவாக இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரிடத்திலும் கேட்காத தேவ ராஜ்யத்தின் போதனைகளை மிக தெளிவாக போதித்த ஒரு அற்புத போதகராய் இருந்தார். இப்படிப்பட்ட மனிதன் மேல இந்த பரிசேயரும் சதுசேயரும் பொறாமை நிமித்தம் அவரை பின்பற்றின ஜனங்கள் அநேகம், அவரை பின்பற்றினவர் திரளான கூட்டத்தை பார்த்து அவளுக்கு ஒரு பொறாமை, எப்படியாவது இந்த மனிதனுடைய செல்வாக்கை நாம் நிறுத்தணும் என்று அவரை கொல்லும்படியாக அவரை ராத்திரி நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சங்கத்தில் அவரை நிறுத்தி ஒரு போலியான ஒரு விசாரணையை நடத்தினதை தான் நாம் இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். இது இயேசுவுக்கும் காய்பாவுக்கும் ஏற்பட்ட ஒரு சந்திப்பாக இருந்தாலும் இதற்கு பின்னால் நடந்த அநேக காரியங்கள் உண்டு. அதையும் நாம் கவனிப்பது அவசியம். இந்த அதிகாரத்தை நான் இந்த வசன பகுதியை 4 பங்காய் நான் பிரிக்க விரும்புகின்றேன். 4 பங்குகளாய் இந்த வசன பகுதியை நாம் பார்த்து இதில் நடந்த சம்பவங்களை நாம் இன்றைக்கு கவனிப்பது அவசியம். முதலாவது பங்கு நான் இன்றைக்கு உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்பினது, அங்கே நம்ம பார்க்கும் பொழுது நீதியின் நியாயாதிபதியாகிய இயேசுவை அந்நீதியாக நியாயம் தீர்த்த மத தலைவர்கள் என்று நான் அந்த தலைப்பை நான் கொடுப்பேன். முதல் பாகத்திற்கு என்னங்க, நீதியின் நியாயாதிபதியாகிய இயேசுவை அந்நீதியாக நியாயம் தீர்த்த மத தலைவர்கள். ஏனால் இந்த விசாரணைக்கு 3 பங்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதே சம்பவத்தை நாம் யோவான் சுவிசேஷத்தில் 18 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் காய்பாவிடத்தில் கொண்டு வரப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவரை அண்ணாவிடத்தில் கொண்டு போகின்றார். இந்த அண்ணா என்ற மனிதன் யாருன்னா, காய்பாவுடைய மாமனராயிருந்தார். முன்பாக அவர் பிரதான ஆசாரியராக இருந்தார். அவருடைய வீட்டிற்கு கொண்டு போன பண்புதான் அங்கிருந்து இந்த சங்ககரிப்பு சங்கத்திற்கு இயேசுவை கொண்டு வருகின்றார். அந்த இடத்தில் இந்த விசாரணை நடந்த பின்பதாக மீண்டும் இதே குழு அதிகாலையில் அவர்கள் மீண்டும் சந்தித்து 3 சம்பவங்களில் இயேசுவை விசாரித்ததை நாம் சுவிசேஷங்களில் நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த சங்ககரிப்பு சங்கம், இந்த பிரதான ஆசாரியர் ஒருவரை நியாயம் தீர்க்கும் பொழுது, ஒரு குற்றவாளியை அவர்கள் நியாயம் தீர்த்து விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக இஸ்ரவேல் தேசத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள தலைவர்களுக்கும் எப்படி ஒரு மனிதனை நியாயம் தீர்க்கணும், எப்படி ஒருவனை விசாரிக்கணும், எப்படிப்பட்ட ஒரு விசாரணை நடத்தப்படணும் என்று மிக அழகாக பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் உபாவத்தில் மிக அழகாக ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தில் ஜனங்களுக்கு அவர் போதிப்பதை நாம் பார்க்கணும். இந்த எல்லா வசனங்களை நாம் பார்ப்பதற்கு இந்த காலையில் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் சில காரியங்களை நாம் பார்ப்பது அவசியம். ஆண்டவர்
இப்படிப்பட்ட நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரிகளை ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் நீதி உள்ளவர்களாக, நல்ல சாட்சி பெற்றவர்களாக, நியாயத்தையும் நீதியும் செய்யக்கூடிய மனிதர்கள் தான் தெரிந்து கொள்ளப்படணும் என்று ஆண்டவர் மிக அழகான ஒரு கட்டளையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்திருந்தார். உங்களுடைய வேதாமத்தில் உபவாதத்தில் நாம் பார்ப்போம் என்றால் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். இங்கே ஆண்டவர் எப்படிப்பட்ட நீதிபதிகள் ஏற்படுத்தப்படணும், அவர்கள் யாராய் இருக்கணும், அவர்கள் எப்படி அவர்களுடைய அந்த நீதி எப்படி விளங்கணும் என்று ஆண்டவர் அழகாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் விளக்கம் கொடுத்து போதிப்பதை நாம் பார்க்கின்றோம். வாசிங்களேன் 18. தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக. முகத்தாச்சான்யம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். ஸோ இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த பழக்கம் என்னவென்றால், எங்கெங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு சமுதாயம் இருக்கின்றதோ 120 புருஷருக்கு மேலே ஒரு சமுதாயம் இருந்தார்கள் என்றால் அந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சங்ககரிப்பு சங்கம் ஏற்படுத்தப்படும். இந்த ஏற்படுத்தப்பட்ட பின்பதாக யாரை ஏற்படுத்துவார்கள் என்றால், இப்படிப்பட்ட நீதி உள்ளவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள், எந்த விதத்தையும் தவறான பணத்தை வாங்கி அந்த நீதியை குழப்பம் செய்யாத நபர்களை இவர்கள் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதிபதியாக ஜனங்களை ஏற்படுத்துவார்கள். ஆண்டவர் இங்கேயும் அழகா தெளிவாக சொல்றாரு, எந்த விதத்திலையும் இப்படி பணத்தை வாங்கி அந்த நியாய பிரமாணத்தை உருட்டி பெரட்டி உங்களுடைய சொந்த ஆதாயத்திற்கு அதை நீங்கள் நடத்தக்கூடாது என்று ஆண்டவர் அழகாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கின்றார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் ஒருவனுக்கு மரண தண்டனையை கொடுக்கணும் என்றால் இந்த மரண தண்டனை எப்பொழுது கொடுக்கப்படணும், எப்படி கொடுக்கப்படணும் என்றும் ஆண்டவர் அழகாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த கட்டளையும் தருகின்றார். மீண்டும் உபவாதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 19ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால் வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கு முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள். ஸோ ஆண்டவர் இங்கே இதே 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலேயும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த மரண தண்டனையை கொடுக்கறதுக்கு முன்பதாக அது 2 இல்லை 3 சாட்சிகள் மூலமாக உறுதிப்பட்ட பின்புதான் ஒரு மரண தண்டனையை தர முடியும் என்றும் ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே இந்த பொய் சாட்சியை பற்றி ஆண்டவர் சொல்றார். தவறாக ஒருவர் மேலே ஒரு தவறான குற்றத்தை சுமந்து பொய் சாட்சி கொடுத்து ஒருவரை யாராவது எப்படியாவது கொல்லணும் என்று பிரயாசப்பட்டார்கள் என்றால் அந்த மனிதன் மேலே என்ன தண்டனை வரணும் என்று இவர்கள் விரும்பினார்களோ அதே தண்டனை இவர்களுக்கு தரப்படணும் என்று ஆண்டவர் அழகாக அங்கு ஒரு கட்டளை தேவன் நியமிக்கின்றார். இப்படிப்பட்ட தெளிவான தேவ நியாய பிரமாணத்தை எப்படி ஜனங்கள் பின்பற்றணும், அதை தவறும் பொழுது அதை மீறும் பொழுது என்ன நடக்கணும் என்று ஆண்டவர் அழகாக தெளிவுபடுத்தியிருந்தார். அதே போல இப்படிப்பட்ட விசாரணைகள் நடத்தப்படும் பொழுது இந்த சாட்சிகள் ஒரு சாட்சியை தரும் பொழுது இப்படி 3 பேர் சாட்சி கொடுத்தால்தான் ஒரு மேலே மரண தண்டனை கொடுக்கப்படணும் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அந்த சாட்சி கூட சும்மா ஒருத்தன் எழும்பி நின்று அவன் விரும்பின மாதிரி சொல்ல முடியாது. அந்த சாட்சி கொடுக்கின்ற அந்த மனிதன் அவன் மிக தெளிவாக அவன் கேட்ட காரியம் என்றைக்கு கேட்டான், எந்த தேதியில கேட்டான், எந்த மணி நேரத்தில் கேட்டான், எந்த இடத்துல கேட்டான் என்று இந்த 3 காரியங்களை அவன் தெளிவுபடுத்தி அவன் சாட்சியில் அதை சொன்னால் மாத்திரம்தான் அவனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். அவனுடைய சாட்சியில அவங்க எப்ப சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, அல்ல எங்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல என்று சாட்சி கொடுக்கின்ற மனிதன் அப்படி சாட்சியை கொடுத்தான் என்றால் அந்த சாட்சி செல்லாது.
இந்த 3 காரியங்களை அவன் தெளிவாக சொல்லணும். எந்த இடத்துல நான் கேட்டேன், எந்த தேதியில நான் இதை கேட்டேன், என்ன மணி நேரத்தில் இதை நான் கேட்டேன் என்று தெளிவாக அவனுக்குள் அந்த ஞாபகம் இருப்பதை அந்த நீதிபதி கேட்ட பின்புதான் அந்த சாட்சியை அவன் ஏற்றுக்கொள்வான். இப்படிப்பட்ட 3 பேர் உறுதியாக ஒரு சாட்சியை கொடுத்திருந்தாலும் அந்த சாட்சி அவர்கள் கேட்ட பின்பதாக அந்த நீதிபதி அந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்பதாக இந்த சங்ககரிப்பு சங்கத்தில் அவர்களெல்லாம் ஒரு ஓட்டு எடுப்பாங்களாம். ஓட்டு எடுத்த பிறகுதான் இந்த மனிதனுக்கு மரண தண்டனை கொடுப்பதா இல்லையா என்று அவர்கள் தீர்மானம் செய்வார்களாம். அதுவும் மிக முக்கியமாக இந்த சங்ககரிப்பு சங்கம் எப்பொழுது கூடும் என்றால் பகல் நேரத்தில் தான் கூடுமாம். என்றைக்கும் ஒரு ராத்திரி நேரத்தில், அது நடுராத்திரியில் என்றைக்கும் அந்த சங்கம் கூடக்கூடாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட தவறான நேரத்தில் அது கூடும் என்றால் களைப்பில், ஒருவேளை யாராவது ஒருவர் அந்த தூக்கத்தில் ஏதாவது தவறான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னா ஒரு நீதியுள்ள மனிதனுக்கு மரண தண்டனை வந்துவிடும் என்று அவர்கள் மிக தெளிவாக இந்த சங்ககரிப்பு சங்கம் எப்பொழுதும் பட்ட பகலில் தான் இது நடத்தப்படணும், அப்பொழுதுதான் விசாரணை நடத்தப்படணும் என்று மிக தெளிவாக எல்லாரும் அதை பின்பற்றி கொண்டிருந்தார். அந்த நியாய தீர்ப்பு தருவதற்கு முன்பதாக அந்த ஓட்டு எடுக்கும் பொழுது அந்த சங்ககரிப்பில் அந்த ஓட்டு எப்படி எடுக்கப்படும் என்றால், அந்த சங்ககரிப்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அது ஒருவேளை 15 இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், 25 பேர் இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு குழுவோடு கூட இவர்கள் எல்லா சாட்சிகளை கேட்டு அந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்பதாக அந்த ஓட்டு எடுப்பார்களாம். இந்த ஓட்டு எடுக்கும் பொழுது அங்கே அந்த சங்ககரிப்பு சங்கத்தில் இருக்கக்கூடிய இளம் வயதில் இருந்து முதிர்ந்த வயது வரைக்கும் ஒன்றொன்றாக ஓட்டு கொடுக்கணுமாம். அப்படின்னா அந்த சங்ககரிப்பு சங்கத்தில் இருக்கின்ற வாலிபன் அல்ல இளம் வயது உள்ளவன் தான் முதல் கையை உயர்த்தி இந்த மனிதன் குற்றவாளியா இல்லை இவன் ஒரு குற்றம் செய்யாதவனா என்று அவன் ஓட்டு கொடுப்பான். அடுத்தது அதற்கு அவனுக்கு முதிர்ந்த வயது, ஏன்னா வயதானவங்க முதல் ஓட்டு போட்டாங்கன்னா இளம் வயது இருக்கிறவங்க பயந்து, ஐயோ அவங்க பெரியவர்களே இவனை நியாயம் தீர்த்துட்டாங்க, ஆனால் நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு என்று அவங்க பயந்து பெரியவர்களை பார்த்து அவர்கள் நியாயம் தீர்த்துவாள் என்று இப்படிப்பட்ட தெளிவான ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்தி இந்த சங்ககரிப்பு சங்கத்தை அவர்கள் நடத்தினார்கள். ஆனால் இயேசுவின் விசாரணையில இது ஒன்று கூட அவங்க பின்பற்றுவோம். இயேசுவை அவங்க விசாரித்த பொழுது அவர்களுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது இன்றைக்கு இயேசுவை கொன்று விடணும், எப்படியாவது இயேசுவை தீர்த்து கட்டணும். ஏனென்றால் ராத்திரி நேரத்தில் அவர்கள் கூடினது மிகப்பெரிய ஒரு தவறு, அவர்கள் நடத்தின விசாரணை மிகப்பெரிய ஒரு தவறு, அவர்கள் நடத்தின விதமும் தவறு. அவர்கள் அந்த நியாய தீர்ப்பை தந்ததும் எந்த விதத்திலும் எல்லாரும் ஓட்டெடுத்து அந்த நியாய தீர்ப்பை தரவில்லை. அந்த பிரதான ஆசாரியர் கேட்கிறான், இதெல்லாம் கேட்ட பிறகு எப்படியா சும்மா இருக்க முடியும், இவனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு எல்லாம் ஒரே கூச்சலோடு கூட எழும்பி இயேசுவை உடனடியாக நியாயம் தீர்த்ததை தான் இந்த வசன பகுதியில் நாம் பார்க்கிறோம். இயேசுவை அவர்கள் அன்றைக்கே, ஏன்னா இந்த சங்ககரிப்பு சங்கம் ரோம ராஜ்யத்திற்கு கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த பொழுது இந்த மரண தண்டனையை கொடுப்பதற்கு அவளுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னால் ரோம ராஜ்யம் தான் அந்த மரண தண்டனையை கொடுப்பதற்கு அதிகாரம் பெற்றிருந்தார்கள். இவர்கள் பரிந்துரை செய்யலாம், பரிந்துரை செய்து இந்த மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படணும் என்று பரிந்துரை செய்து ரோம ராஜ்யம் அதை நடப்பிப்பார்கள். ஆகையால் தான் இங்க இடத்துல அவர்களுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது இயேசுவை இந்த ரோம ராஜ்யத்தில் ஒப்பு கொடுத்து அவரை அன்றைக்கே எப்படியாவது கொன்று விடணும் என்று அவசரப்பட்டு இந்த விசாரணையை நடத்தினதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது பங்கு இந்த இடத்துல, இரண்டாவது பாகம் இந்த வசன பகுதியில் இந்த பொய் சாட்சிகளை குறித்து நாம் கவனிப்பது அவசியம். பொய் சாட்சிகள் இந்த வசன பகுதியில் 59 வசனத்திலிருந்து 61 வசனம் வரைக்கும் மீண்டும் வாசிங்களேன். பிரதான ஆசாரியரும் மூப்பர் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்தது. தேவனுடைய ஆலயத்தை எடுத்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். ஸோ இந்த பிரதான ஆசாரியர் விசாரணை நடத்துகிறாரு. இந்த விசாரணைக்கு மிக முக்கியமானது, ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படணும் என்றால் 2 அல்ல 3 சாட்சிகள் மூலமாக தான் அதை அவர்கள் செய்ய முடியும். ஆனால் இங்கே தேவ வசனம் சொல்லுகின்றது
இயேசுவை அவர்கள் எந்த விதத்திலும் பழி சுமப்பதற்கு யாரும் சரியான ஒரு தெளிவான சாட்சியை கூட கொடுக்க முடியல. அந்த பொய் சாட்சி கொடுத்தவனுக்கு கூட ஒரு தெளிவாக, நான் சொன்ன மாதிரி இந்த 3 காரியங்களை அழகாக விவரித்து, இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த இடத்துல இவர் இதை சொன்னார் என்று சொல்லுவதற்கு கூட இந்த 2 பொய் சாட்சிகளுக்கு அந்த தகுதி இல்லை. யோசித்து பாருங்களேன், இவ்வளோ தூரம் பிரயாசப்படுறாங்க இயேசுவை கொல்லணும் என்று. அவனுங்க அட்லீஸ்ட் ஒரு நல்ல 2 நல்ல பொய் சொல்றவங்களாக கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கலாம். அது கூட இந்த முட்டாள் பசங்களுக்கு செய்ய முடியல. நல்ல ஒரு தவறான குற்றச்சாட்டு தான் போடுறாங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் பொய் சொல்லி அதை நம்புற மாதிரியாவது பொய் சொல்ல வச்சிருக்கலாம். இவனுக்கு எழுப்பி நின்றவனுக்கு ஒரு விஷயம் கூட தெரியல, ஒன்றும் சொல்லவும் தெரியல, என்ன இயேசு சொன்னார்ன்றது கூட தெளிவாக கூட சொல்ல முடியல. ஏன்னா சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவத்தை மார்க்கு அழகாக விவரிக்கின்றார். மார்க்கு 14:55 59 வரைக்கும் வாசிங்களேன். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள். இந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, இந்த விசாரணையை நடத்துவதற்கு முன்பதாக என்ன பண்ண தீர்மானிச்சிட்டாங்க? கொலை செய்ய, இயேசுவை கொலை செய்யணும். அவரு என்ன சொல்றது, இந்த குற்றம் செய்திருக்கின்றாரா இல்லையா என்று விசாரிக்க கூட அவங்க முயற்சி பண்ணல. அவரை விசாரணை நடத்துவதற்கு முன்பதாகவே அவருடைய மனதில் இருந்த நோக்கம் இயேசுவை கொலை செய்யணும் என்று, அந்த நோக்கத்தோடு தான் அந்த சங்கமே கூடினதை நாம் இந்த வசனத்தில் நாம் பார்க்கணும். வாசிங்க அடுத்தது. அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சி என்ன ஆகலைங்களாம்? ஒவ்வவில்லை. தமிழ்ல அப்படின்னா ஒத்து போகல. இவன் சொல்றது ஒரு கதையா இருக்கு, அவன் சொல்றது ஒரு கதையா இருக்கு. இவங்கிட்ட நீ எங்க நடந்ததுனா, அங்க யோர்தான் நதிக்கிட்ட நடந்துன்றான். இவங்கிட்ட எங்கேயா நடந்தா, அது எருசலேமுக்குள்ள தேவாலயத்துல நடந்துன்றான். இவன் சொல்ற உள்ள வரக்கு முன்னாடி ஒரு 4 பேர் ஒன்னா, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற எல்லாம் கேட்டுட்டு ஒழுங்கா வந்து சாட்சி, பொய் சாட்சி கொடுக்குறான். ஒழுங்காவது கொடுத்துருக்கான். ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்றான். ஆனா ஒருத்தர் கூட அவங்க சாட்சியை இணைக்கும் பொழுது ஒரு கோர்வையோடு கூட இயேசு மேல அந்த குற்றத்தை அவங்களால சுமக்க முடியல. வாசிங்க அடுத்தது. அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகி இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. அப்படி சொல்லியும் அவருடைய சாட்சி ஒவ்வாமற் போயிற்று, ஒத்து போகல. ஸோ கடைசியில் பிரதான ஆசாரியர் பயன்படுத்தின சாட்சி என்னன்னா, ஆண்டவர் வந்து என்ன சொன்னாருன்னு சொல்றாங்க, இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று 3 நாளைக்குள்ளே நான் கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று இவர் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார். அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னாங்க. அதே பொய் தான், மிகப்பெரிய பொய். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் என்று நீங்களும் நானும் இன்றைக்கு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற வசனங்களை நாம் முன்ன தெளிவாக வாசிக்கலாம். இவர்கள் எதை குறித்து பேசுகின்றார் என்றால், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு தேவாலயத்திற்குள் வந்தபொழுது இந்த தேவாலயத்தில் நடந்து கொண்டிருந்த அட்டுழியத்தை இயேசு பார்த்து அவரால் பொறுத்து கொள்ள முடியல. தேவாலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தேவாலயத்தில் தவறான வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு அதை பார்த்து அவருடைய கோபம் கொந்தளித்து அந்த இடத்தை சுத்தம் செய்து அதை எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பதாக ஆண்டவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான் இவர்கள் எடுத்து அதை தவறாக அதை திருப்பி இவர் இப்படி சொன்னார் என்று மாற்றி சொல்றார்கள். அங்க நீங்க யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அவர் என்ன சொன்னார்னா, 19ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னார்னா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார்.
ஸோ ஆண்டவர் சொன்ன பொழுது இந்த ஆலயத்தை இடித்து விடுவேன் என்று சொன்னாரா, இடித்து போடுங்கள் என்று சொன்னாரா? இடித்து போடுங்கள் என்று சொல்றார். யாரை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்? தன்னை குறித்து பேசிக் கொண்டிருந்தார், தன்னுடைய சரீரத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அவர்தான் தேவ ஆலயமாய் இருந்தார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள இதை நான் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்றார். எதை குறித்து பேசிக்கொண்டு? தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த தேவ ஆலயத்தை பற்றியோ அந்த கட்டடத்தை பற்றி ஒன்றும் பேசவில்லை. அவர் சொன்னதெல்லாம் தனக்கு ஏற்பட போகின்ற ஒரு சம்பவத்தை குறித்து இயேசு சொன்னாரு. ஆனால் இந்த திருட்டு பசங்க அதை எடுத்து அதை முளப்பி இவர் ஏதோ, ஏன்னா இந்த யூதர்களுக்கு இந்த தேவ ஆலயம் தான் அவங்களுக்கு பெரிய தேவமாய் மாறிவிட்டது. தேவனை பின்பற்றுவதற்கு பதிலாக அந்த தேவ ஆலயத்திற்கு, அந்த கட்டடத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அங்கே நடந்து கொண்டிருந்த சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தான் மேன்மைப்படுத்தி கொண்டிருந்தார்களே தவிர அந்த தேவ ஆலயம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது என்றதை மறந்து விட்டார். ஆகையால் இந்த தவறான சாட்சியை கொண்டு இயேசு என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் குற்றம் சுமக்குகின்றார்கள் இயேசுவின் மேல. யோசித்து பாருங்களேன், நீதியின் தேவன் ஐயா, எல்லா நியாயாதிபதிகளுக்கு நியாயாதிபதி அவர்தான் இந்த நியாய பிரமாணத்தை ஏற்படுத்தினவர் அவர்தான். எப்படி ஒரு விசாரணையை நடத்தணும் என்று ஏற்படுத்தினவர் இவர்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை தேவ கட்டளைகளும் இவருடைய வாயிலிருந்து வந்தது ஐயா. ஆனாலும் இந்த துர்மார்க்க இந்த மத தலைவர்கள் அவரை விசாரித்து அவருக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை எழுப்பி அவரை எப்படியாவது கொல்லணும் என்று வகை தேடினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கேதான் 3வது பாகத்துக்கு நம்ம வரோம். இந்த வசன பகுதியில் இவ்வளோ நேரம் இங்கே பொய் சாட்சிகள் எழுப்பப்பட்டு இயேசுவின் மேல குற்றம் சுமக்கப்படுகின்றது. இங்கே இன்னொரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா எந்த ஒரு நீதிபதியும் எழும்பி குற்றவாளியை நேரடியாக குற்றவாளி இடத்துல பேச மாட்டாங்க. ஏன்னா நீதிபதியுடைய வேலை என்னன்னா, அதுதான் இந்த பிரதான ஆசாரியர் காய்பாவுடைய வேலை. இவர் தான் நீதிபதியாக அங்கே அமர்ந்திருந்தார் அந்த சங்ககரிப்பு சங்கத்தில். அவர் நீதிபதியாக உட்கார்ந்து கொண்டிருந்த மனிதன் எப்படி நியாயம் விசாரிக்கப்படணும் என்றால், அந்த குற்றவாளிக்கு ஒருவன் விளக்காடும்படியாக ஒருவன் இருக்கணும். இந்த குற்றவாளியின் சார்பாக ஒருவன் எழும்பி விளக்காடணும், இவன் குற்றம் செய்யலையா, இவங்க நீங்க சொன்னதெல்லாம் இவன் செய்யலை என்று அவன் தெளிவாக விளக்காடுவது அவசியம். அவன் மேல குற்றம் சுமக்கின்றவர்களும் மிக தெளிவாக அவன் மேல் வைத்திருக்கின்ற குற்றங்களை நீதிபதியிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். நீதிபதி அதை கேட்ட பின்பதாக அந்த குற்றவாளியின் அவனுடைய பக்கத்திலிருந்து அவன் சார்பாக ஒருவன் விளக்காடுவதை கேட்ட பின்பதாக, அதற்கு பின்பதாக தான் நீதிபதி ஒரு நியாய தீர்ப்பை தருவதுதான் ஒரு சரியான ஒழுங்கு. ஆனால் அன்றைக்கு நடந்து கொண்டிருந்த இந்த போலியான விசாரணையில இந்த காய்பாவை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இவன் ஒரு திருடன் வந்து ஏதோ உளறான், அவன் ஒரு உளறான், எவனும் ஒன்றும் சரியா சொல்லலை. அதனால் இவருக்கு கோபம் வந்துருச்சு. எதுவும் நடக்க மாட்டேங்குது, நம்மளுடைய நோக்கம் நிறைவேற மாட்டேங்குது என்று அவன் எழும்பி நின்று இயேசுவை நேரடியாக பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். எந்த நீதிபதியும் குற்றவாளி இடத்துல நேரடியாக பேச மாட்டார்கள். ஏன்னா குற்றவாளியுடைய அவனுடைய விளக்கு செய்கின்ற அவனுடைய வார்த்தைகளுக்கு தான் செவி கொடுத்து ஒரு நியாயாதிபதி ஒரு தீர்ப்பை தருவார்கள். ஆனால் இவன் என்ன பண்றான்னா, எழும்பி நின்று இயேசுவிடத்துல நேரடியாக பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்னா 62வது வசனத்துல, அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றான். இயேசு, உனக்கு விரோதமாக இவர்கள்லாம் சாட்சி சொல்வதில் குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று ஆண்டவர் பிரதான ஆசாரியர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஏன் இதுவரைக்கும் அவன் கொண்டு வந்த ஒரு சாட்சியும் சரியா செல்லலை. அதனால் இவரே அந்த நீதிபதி இவரே எல்லா காரியத்தை தன்னுடைய கரத்தில் எடுத்து இயேசு இடத்துல விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறார். இங்கே ஆண்டவருடைய அழகான அவருடைய கிருபையும்
அவருடைய தயவும் அவருடைய அன்பை வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இவ்வளோ தூரம் அவரை தவறாக அவரை குறித்து பேசியிருந்தாலும், தவறான குற்றத்தை அவர் மேலே சாற்றியிருந்தாலும், இந்த பிரதான ஆசாரியர் அவரை பார்த்து உனக்கு இதை குறித்து சொல்லுவதற்கு எதுவும் இல்லையா என்று கேட்ட பொழுது அவர் என்னவா இருந்தாராமா? இயேசுவோ பேசாமல் இருந்தார், மௌனமா இருந்தார், பேசவில்லை. ஒரு வாயை திறந்து அவர் எந்த ஒரு விதத்துல தன்னுடைய ஜீவனுக்காக அவர் விளக்காடுவதை கூட நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஆண்டவருடைய செயல் தீர்க்க தரிசன வார்த்தைகளின் நிறைவேறுதலாய் இருந்தது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல தீர்க்கதரிசி ஏசாயா இயேசுவை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்த வார்த்தைகள்ல, அன்றைக்கு இயேசு அந்த சங்ககரிப்பு சங்கத்தில் நின்ற பொழுது அவருக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள், தவறான காரியங்கள் குற்றமாக எழுப்பப்பட்டிருந்தாலும் அவர் ஒன்றும் சொல்லாமல் அங்கே மௌனமாய் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியர் கைபாக்கு, அவனுக்கு ரத்தம் கொந்தளிக்கின்றது, அவனுடைய சித்தம் ஒன்றும் நிறைவேற முடியல. உடனடியாக என்ன செய்கின்றார்னா அடுத்த படிக்கு கொண்டு போறார். அவர் என்ன பண்றாருன்னா, உயிருள்ள தேவனுடைய நாமத்தில் இயேசுவை ஆணையிடுகின்றார் பேசும்படியா. வாசிங்களே அந்த வசனத்தை. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். பார்த்து சொல்றாரு, உயிருள்ள தேவனுடைய நாமத்தில் நான் உன்னை ஆணையிடுகின்றேன், நீ மெய்யாகவே கிறிஸ்துவா என்று அவரை பார்த்து கேட்கிறார். கொஞ்சம் என்னோடு கூட நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். அன்றைக்கு நடந்து கொண்டிருந்த இந்த போலியான விசாரணையை பரலோகம் பார்த்து கொண்டிருந்திருக்கும், தேவதூதர்கள் பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள், பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருந்திருப்பார். இந்த பொல்லாத மத தலைவர்கள் ஒரு குற்றம் கூட செய்யாத இயேசுவை எப்படியாவது கொல்லணும் என்று அவர்கள் எவ்வளோ பிரயாசங்கள் எடுத்தும் எதுவும் அவர்களுக்கு வாய்க்கவில்லை. இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய பெயரை பயன்படுத்தி, அவருடைய நாமத்தை பயன்படுத்தி, தேவனுடைய ஒரே குமாரனை பார்த்து இந்த மனிதன் என்ன பண்றான்? ஆணையிடுறான், நீங்க சொல்லியா நீதான் கிறிஸ்துவான் என்று அவரை பார்த்து ஆணையிடுறான். அப்பொழுதுதான் இயேசு இங்கே காய்பாவோடு கூட பேசின வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். இயேசு இதான் 3வது பாகம் இந்த இந்த வசன பகுதியில். அப்பொழுது இயேசு, நீ சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சல்வ வல்லருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மிக அழகாக, மிக தெளிவாக ஆண்டவர் இந்த பிரதான ஆசாரியருக்கு ஒரு அழகான ஒரு பதிலை தருகின்றார். மார்க்கு சுவிசேஷத்தில் அவர் கொடுத்த பதிலும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதில் தான். மார்க்கு சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் 62வது வசனத்தில் இதே கேள்விக்கு இயேசு கொடுத்த பதில் மார்க் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம். அதற்கு இயேசு, நான் அவர்தான். அவர் இருங்க, என்ன சொன்னாருங்க? அவன் கேட்ட கேள்விக்கு யார் என்ன சொல்றாரு? நான் அவர்தான் என்று சொல்றார். ஆங்கிலத்தில் இதே வசனம் அந்த பிரதான ஆசாரியர் இயேசுவிடத்துல கேட்ட பொழுது இயேசு என்ன பதில் கொடுத்தார் என்றால், ஐ ஆம் என்ற பதிலை தந்தார். என்ன பதில் தந்தாருங்க? மோசேவிடத்துல எரிகின்ற முச்செடி இடத்துல மோசே கேட்ட பொழுது, நீர் யார் என்னை அனுப்புகின்றீர் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த பதில், இருக்கிறவராகவே இருக்கின்றவர் அனுப்பினேன் என்று சொல் என்று சொன்ன அதே வார்த்தைகளை இயேசு அந்த சங்ககரிப்பு சங்கத்தில் நடுவில் இருந்து அவர் சொல்றாரு, நான் தான்யா, I am the I am, நான் தான் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற விசாரித்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவா என்று கேட்கிறியே, நான் தான் என்று அன்றைக்கு இயேசு அங்கே பதில் கொடுத்ததை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். என்னையா, என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு ஆச்சரியம்! உலகத்தை சிருஷ்டித்தவர், மனித குலத்திற்காக
சிங்காசனத்தை விட்டு பூமிக்கு மனித சாயலை எடுத்துக்கொண்டு மனிதனுடைய பாவத்திற்கு அவனை மீட்டுக் கொள்ளணும் என்று வந்த இயேசு தவறாக அவரை நடத்தி கொண்டிருந்த மனிதனிடத்துல மீண்டும் சொல்றாரு, நான் தான் அவர், நான் தான் இந்த கிறிஸ்துவா என்று கேட்கிறல்ல, நான் தான் என்று இயேசு சொல்றார். அதோடு நிக்கல, இங்கே உட்கார்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருந்த பிரதான ஆசாரியரும் அந்த சங்ககரிப்பில் இருந்த ஒவ்வொரு மனிதனும், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் இந்த பழைய நியாய பிரமாணத்தை கரைச்சு குடிச்சிருக்கணும், 5 புஸ்தகங்களை மனப்பாடம் பண்ணியிருக்கணும், பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற மேசியாவை குறித்த அத்தனை தீர்க்க தரிசனங்களை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். ஏன்னா இதற்காக தான் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பரிசேயரும் சதிசேயரும் எப்பொழுது மேசியா வருவார் என்று ஜெபித்துக் கொண்டிருந்த இந்த குழுவை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை. ஏன்னா இயேசு கொடுத்த பதில் என்ன சொன்னாருன்னா, தானியேல் புஸ்தகத்தில் மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வார்த்தைகளை அவளுக்கு முன்பதாக நின்று இயேசு அவரை சொல்லும் பொழுது அவனுங்களால தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா அத்தனை பேரும் கேட்டிருந்தாங்க இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை. அத்தனை பேரும் மேசியாவை குறித்து தான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்று அறிந்திருந்தார்கள். இந்த பிரதான ஆசாரியர் காய்பா இயேசுவை பார்த்து, நீதான் இயேசுவா என்று நான் உயிருள்ள தேவனுடைய நாமத்தினால் ஆணையிட்டு கேட்கிறேன்னு சொன்ன பொழுது இயேசு சொன்ன வார்த்தைகள் தானியேல் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் இருந்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இயேசு அவளுக்கு முன்பதாக உரைக்கின்றார். மத்தேயுல இருக்கிறத வாசிக்கலாமே, திரும்பி வாசிங்க. 26 இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனிங்களேன். மீண்டும் என்ன சொன்னார்? அந்த 64வது வசனம் வாசிங்களேன். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இது தீர்க்க தரிசன வார்த்தைகள், இது சீக்கிரத்தில் நிறைவேறப் போகின்றது, இது முதல் நீங்கள் இதை காண்பீர்கள் என்று இயேசு சொல்றார். அப்படின்னா இந்த 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 வார்த்தைகளை கேட்ட உடனே பிரதான ஆசாரியர்களும் அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு கோபம், கொந்தளிப்பு. அப்பொழுது அவர்களுடைய ஆடைகளை அவர்கள் கிழித்து, இவர் தேவனுடைய நாமத்தை தூஷணம் செய்கின்றார்கள் என்று கொந்தளித்து எழும்பினார்கள். ஏன் ஆண்டவருடைய வார்த்தைகள் அவ்வளவு தூரம் அவர்களை பாதித்தது? என்னதான் சொல்லப்பட்டது தானியேல் புஸ்தகத்தில்? அது வாஸ்தவம்னா அங்கதான் மிக சுவாரஸ்யமானது. ஏன்னா இவளுக்கெல்லாம், ஏன்னா இங்க ஆண்டவர் ஒரே ஒரு வசனத்தை தான் சொல்றாரு. ஆனா அவள் கேட்டவர் அத்தனை பேருக்கும் மற்ற வசனங்கள் நன்கு அறிந்திருப்பார்கள். ஏன்னா இது மேசியாவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஏன்னா தானியேல் 7வது அதிகாரத்துல 13வது வசனம் வாசிங்களேன், 13, 14 வாசிங்க. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். ஸோ ஆண்டவர் பயன்படுத்துகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் எதை குறித்து பேசி கொண்டிருந்தனா, மேசியா இந்த பூமியில வந்து என்னத்தை செய்வார், செய்து முடித்த பின்பதாக அவர் இந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தும் பொழுது எப்படி மேசியா வருவார் என்று மிக அழகாக தானியேல் ஒரு தரிசனத்தை பார்த்ததை எழுதி வைத்திருந்தார். அந்த வார்த்தைகளை தான் இயேசு அங்கே இருந்த பிரதான ஆசாரியர் காய்பாவ இடத்துலையும் அந்த சங்ககரிப்பு சங்கத்தில் அவர் சொல்லுகின்றார். அங்கே 13ஆம் வசனத்தில் தானியேல் எழுதக்கூடியது ஆங்கிலத்தில் மிக அழகாக கொடுக்கப்படுகின்ற ஒரு தலைப்பு என்னன்னா, ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் என்ற ஒரு தலைப்பு. தமிழில் அதை மீண்டும் ஒரு தடவை வாசிங்களேன். 13. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். மனுஷகுமாரனாகிய சாயலில் ஒருவர் வானத்தின் மேகங்களோட வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். அவர் என்ன ஆயுசுள்ளவருங்க? நீண்ட ஆயுசுள்ளவர். இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும்
சகல ஜனங்களும் ஜாதியாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். அவருடைய ராஜ்யம் என்னவா இருக்குங்க? அழியாதமா இருக்கும். இவர்கள் விசாரணை நடத்தின பொழுது காய்பாவிடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை குறித்து இயேசு அங்கே மிக தெளிவாக அந்த சங்கத்தில் எழும்பி பேசினதை இன்றைக்கு நாம் சுவிசேஷத்தில் வாசித்தோம். இதை கேட்டவுடன் இதான் நான்காவது பங்கு இந்த வசன பகுதியில். இதை கேட்ட உடனே என்ன சொல்றது, இந்த யூதர்கள் இயேசுவை மிக தவறாக நடத்தியதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை இயேசு பேசின உடனே விசாரணையை நீதியோடு கூட நியாயத்தோடு கூட நடத்த பொறுப்பாக ஏற்படுத்தப்பட்ட இந்த மத தலைவர்கள் ஆண்டவரை மிக தவறாக நடத்தினதை நாம் பார்க்கின்றோம். 67 வசனத்தில் அங்கே ஆண்டவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கின்றது. வாசிங்களேன். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? இந்த வார்த்தைகளை அவள் கேட்ட உடனே வஸ்திரங்களை கிழித்து, உடனே நீ தேவனுடைய நாமத்தை தூஷணம் பண்ணிவிட்டீர் என்று இயேசு மேல குற்றத்தை சாற்றி இந்த நியாயத்தை விசாரிக்க வேண்டியவர்கள், நியாய பிரமாணத்தை அழகாக நடப்பிக்க வேண்டிய இந்த மத தலைவர்கள் இயேசுவை தவறாக அவர்கள் நடத்த ஆரம்பிக்கின்றார். அப்படின்னா ஒரு விசாரணையில் ஒருவன் குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா அந்த நியாய தீர்ப்பு தான் கொடுக்கப்படும். நீ குற்றவாளி, உன் தண்டனை இதுதான் என்று சொல்லப்படும். ஆனால் ஆண்டவரை அவங்க அப்படி நடத்தலை. அவர் சொன்ன வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை அவ்வளோ ஆழமாக குத்தின நிமித்தம் அவளுக்குள்ள இருந்த கோபத்தில் இயேசுவை துப்புறாங்க. இயேசு மேலே யோசிச்சு பாருங்களேன். இவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு இவர்கள் தலைவர்கள், மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இஸ்ரவேல் தேசத்திற்கு நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய மனிதர்கள் இந்த இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவுடன் அவளுக்குள்ள இருந்த அந்த கோபமும் பகையும் இயேசுவை எல்லாருக்கும் முன்பதாக துப்ப ஆரம்பிக்கிறாங்க, அறைய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சகித்து கொண்டிருந்தாரே இயேசு, அவரை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்களேன். ஒரு நிமிடம் போதும், ஒரு வினாடி போதும். அவர் நினைத்திருந்தால் சேனைகளை ஒரு நிமிடத்தில் அந்த இடத்தில் நின்று கொண்டு அத்தனை பேரையும் ஒரு நிமிடத்தில் காலி பண்ணியிருக்கலாம். அது கூட வேண்டாம், சேனை கூட வேண்டாம். ஒரு வினாடியில் தம்முடைய மகிமையை அங்க வெளிப்படுத்தி இருந்தார்னா அத்தனை பேரும் அவன் நிற்க முடியாது. அவருடைய பிரசனத்தில் நிற்க முடியாது. மனிதனுக்கு தகுதி இல்லை. அவருடைய பிரசனத்தில் நிற்கக்கூடிய தகுதி இல்லாத மனிதர்களுக்கு முன்பதாக அவர் நின்று கொண்டிருந்தோம். அவரை காரி துப்புறாங்க, அவரை அறையிறாங்க, அவரை தவறாக இவ்வளவு நேரம் பொய் சாட்சிகள் மூலமாக அவர் மேல குற்றத்தை சுமத்தி அவரை குற்றவாளி என்று அவர்கள் நிரூபித்தது போல இயேசுவை அவர்கள் தவறாக நடத்த ஆரம்பிக்கிறார். என்ன ஒரு தைரியம்! ஒரு தேவ பயம் இல்லாத மத தலைவர் அவரை அறைந்து விட்டு என்ன கேள்வி கேட்கிறாங்க? உம்மை அடித்தவன் யார்? அடித்தவன் யார்? இப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு பேர் அரைஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒருவன் அரைஞ்சிருந்தா நான் சொல்லியிருந்திருக்கலாம், நீ தான் ஏன் அரைஞ்சேன்னு. அப்படின்னா உங்க துப்புனது மாத்திரம் இல்லை, இது தேவகுமாரன் அவர்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கின்ற நியாய பிரமாணத்தை கொடுத்த தேவன் அங்கு நின்று கொண்டிருக்கின்றார். அவரை அரைந்து 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 அவரை கேட்கிறாங்க, யார் அரைந்தார் என்று.
உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்று ஒரு வினாடியில் அவனுடைய எல்லா சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரம் உடையவர் ஐயா. அவன் வாழ்ந்த முதல் நாளிலிருந்து அன்றைக்கு வரைக்கும் அவன் என்ன செய்தான், எங்க போனான், யாரை பார்த்தான் என்று துள்ளி விவரமாக சொல்லக்கூடிய ஞானமும் அதிகாரமும் பெற்றவர். இந்த சமாரிய ஸ்திரியை அந்த கிணற்றோர இருந்து உனக்கு 5 புருஷன் என்று சொன்ன அதே தேவன் ஐயா. நத்தானியலை பார்த்து நான் உன்னை ஏற்கனவே அழைப்பதற்கு முன்பதாக நான் உன்னை மரத்தடியில பார்த்தேன் என்று சொன்ன அதே தேவன் இவனுக்கு என்ன ஒரு தைரியத்தோடு கூட அவரை அறைந்து உன்னை அறைந்தவன் யார் என்று கேட்கிறான். ஒரு ஒன்றும் சொல்லவில்லை, நின்று கொண்டிருந்தார் சும்மா. அத்தனை அவமானத்தையும் நிந்தையும் சகித்து கொண்டிருந்தார். ஒரு வாய் திறந்து, ஏயா உங்களை தானையா நான் நியாயத்தை ஏற்படுத்த முடியாத இஸ்ரவேல் தேசத்துல நான் வைத்திருக்கிறேன் ஐயா, இப்படி போய் நீ நியாய நீதியை தவறாக பயன்படுத்துற என்று இயேசு கேட்டிருக்கலாமே. பொறாமை உள்ளவர்கள், பேராசை உள்ளவர்கள், இயேசுவின் பின்னால திரளான கூட்டம் பின்பற்றி போகின்றது என்ற அந்த பொறாமையை நிமித்தம், இயேசுவின் போதனைகள் நிமித்தம் ஜனங்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள், குணமடைகின்றார்கள். யாரெல்லாம் வியாதியா இருந்தார்களோ சொஸ்தமடைகின்றார்கள். இப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்யக்கூடிய தேவகுமாரனை இவர்கள் உள்ளே கொண்டு வந்து தவறாக நியாயம் தீர்த்து அவங்க தான் கொல்லணும் என்று தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. செய்து முடித்திருக்கலாமே. ஏன் அப்படி அவமானம், ஏன் இப்படி ஒரு நிந்தனை, ஏன் இவரை இப்படி அறையணும்? மனிதனுடைய இருதயம் அன்றைக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. நீங்க ஒருவேளை இன்றைக்கு உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அவனுங்க பொல்லாதவன் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனா நான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றேன், அவர்கள் மாத்திரம் பொல்லாதவர்கள் ஐயா, நாமும் பொல்லாதவர்கள் தான். அன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், நாமும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிச்சயம் செய்திருப்போம். இன்றைக்கு நாமும் வாழக்கூடிய வாழ்க்கை, இன்றைக்கு நாமும் தேவனுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்த அதே கிரியைகள் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. கிறிஸ்துவின் மரணத்தை அவமரியாதை செய்வது எப்படி ஐயா? நாம் ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழும் பொழுது, அவருடைய நாமத்தை தூஷிக்கும் பொழுது, அவருடைய ரத்தத்தின் மேன்மையை நாம் அறியாமல் நம்முடைய சொந்த காரியங்களை மேன்மைப்படுத்தி என்னுடைய ஜாதி, என்னுடைய இது என்று நாம் நம்மை பெருமை பாராட்டும் பொழுது அவர்கள் செய்ததை இன்றைக்கும் நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நான் சொல்கின்றேன். இயேசுவும் காய்பாவும் சந்தித்த அந்த சந்திப்பு ஒரு பயங்கரமான ஒரு சந்திப்பு. மனித குலத்திற்காக வந்த இயேசுவை மனித குலம் கொல்லணும் என்று அன்றைக்கு தீர்மானம் எடுத்தார்கள். இந்த வசன பகுதியிலிருந்து 2 காரியங்களை நீங்கள் நானும் இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம். இயேசு இதெல்லாம் சகித்த நோக்கம் உங்களுக்காகவும் எனக்காகவும். ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அன்றைக்கு மௌனமாய் இருந்த காரணம், அவர் உங்களை குறித்து நினைத்து கொண்டிருந்தார், என்னை குறித்து நினைத்து கொண்டிருந்தார். இந்த பூமிக்கு அவர் வந்த நோக்கம் மனிதனுடைய இடத்தை, ஸ்தானத்தை எடுக்கும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் ஐயா. ஏன்னால் அந்த நேரத்தில் இந்த போலியான விசாரணை அவர் நிறுத்தியிருந்தாருன்னா மனிதனுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது, மனிதனுக்கு மீட்பு வந்திருக்காது. ஆனால் இயேசு அந்த அவமானத்தையும் நிந்தையும் சகித்த காரணம், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட அந்த இடத்தில் அவமானத்தையும் நிந்தையும் சகித்து கொண்டிருந்தார். அவருடைய அன்பு மிகப்பெரிய ஒரு அன்பு. அவருடைய அன்பு வாயின் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அன்பு. அவருடைய அன்பு ஒரு வெளியேற பெற்ற ஒரு அன்பு. தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்த அந்த தேவ அன்பையா, நித்திய அன்பையா, நம்மை பின்தொடரி வரக்கூடிய ஒரு அன்பு, நம்மை தேடி வரக்கூடிய ஒரு அன்பு, குழியில் இருக்கின்ற நம்மை தூக்கி எடுக்கக்கூடிய அன்பு, நம்மை சுத்தப்படுத்துகின்ற அன்பு, நம்மை நீதிமானாய் நிறுத்தும்படியாக செய்த அந்த அன்பையா. இந்த காலையில் நான் இயேசுவின் அன்பை குறித்து என்னுடைய வாயின் வார்த்தையினால் உங்களுக்கு போதுமான அளவில் விவரிக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு அந்த சங்கத்தில்
நின்று கொண்டிருந்த இயேசுவின் அன்பு உங்களுக்காகவும் எனக்காகவும் இருதயம் துடித்து கொண்டிருந்தது. உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்து நரகத்திலிருந்து நித்திய மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு அன்றைக்கு அந்த காய்பா என்ற பிரதான ஆசாரியருடைய பொல்லாத எல்லா குற்றச்சாட்டும் ஏற்றுக்கொண்டு பாவம் இல்லாத ஒரு தெய்வம் பாவமாய் மாறினார். பாவம் இல்லாத ஒரு மனிதன் பாவமாய் மாறி உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு அன்றைக்கு அத்தனையும் சகித்தார். இரண்டாவது, இந்த வசன பகுதியிலிருந்து நீங்களும் நானும் பார்க்கக்கூடியது, இந்த இயேசு ராஜா திரும்ப வருகின்றார். அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகள். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் அது தொனிப்பதாக. மேகங்கள் மேல் அவர் ஒரு நாளைக்கு வரப்போகின்றது, அது சீக்கிரத்தில் வரப்போகின்றது. அந்த எக்காலம் ஊதப்படும் பொழுது இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு நாமத்தினால கழுவப்பட்டவர்கள் அந்த எக்கால சத்தத்தை கேட்போம். அந்த எக்கால சத்தத்தை கேட்ட பொழுது நீங்களும் நானும் நடுவானத்தில் அந்த மேசியாவை, அந்த முடிவில்லாத ராஜ்யத்தின் ராஜாவை, எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாய் இருக்கின்ற இயேசுவை சந்திக்கின்ற நாள் சமீபமாய் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் அந்த அதிகாரத்தில் இயேசு அந்த வார்த்தையை சொன்னார். அவர் சொன்னார், இது சீக்கிரத்தில் இது நடைபெற போகின்றது. அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வரணும். நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கை. ஏனென்றால் ஒரு நாள் வரும், இந்த இயேசுவை நான் சந்திப்பேன், இந்த இயேசுவை நான் முகமுகமாக நான் தரிசிப்பேன், இந்த இயேசு எனக்காக மரித்த இயேசுவோடு கூட நான் நித்தியம் வாழக்கூடிய நம்பிக்கை எனக்கு உண்டையா என்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தைகள், மேசியாவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது என்று காய்பாவை பார்த்து சொன்னார். ஆனால் அந்த மனிதர்களுக்கு கடினமான இருதயம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் அவர்கள் மனதில் ஏற்கனவே தீர்மானம் செய்ததை நிறைவேற்றும்படியாக அவர்கள் மிக துரிதமாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசுவும் காய்பாவும் அன்றைக்கு சந்தித்த பொழுது இயேசுவின் நீதியும் அந்த மனிதனுடைய அந்நீதியும் இன்றைக்கு நமக்கு விளங்குகின்றது. இந்த வசன பகுதியை கேட்டு பார்த்து படித்த பின்பதாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் முதல் ஒரு நன்றி. இயேசுவே, எனக்காக இதெல்லாம் சகித்தீங்களே, 1000 கோடி நன்றி ஐயா, 1000 கோடி நன்றி ஐயா. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அன்பு, என் மேலே வைத்திருந்த அன்பிற்காக நன்றி ஐயா. நான் தகுதி அல்ல, நான் பாத்திரம் அல்ல, நான் ஒரு நீதிமான் அல்ல, என்னை தேடி வரும்படியாக நான் ஒரு பொருட்டல்ல, ஆனாலும் நீங்கள் வந்தீங்களே, எனக்காக இந்த பூமிக்கு வந்தீங்களே, உமக்கு நன்றி. இரண்டாவது ஒரு எதிர்பார்ப்பு, என்னுடைய இயேசுவை நான் மீண்டும் சந்திக்க போகின்றேன். என்னுடைய இயேசுவை நான் நடுவானத்தில் பார்க்கும்படியாக இந்த வாழ்க்கையை நான் சாட்சியோடு வாழும்படியாக நான் தீர்மானம் செய்கிறேன். என்னோடு கூட எளிமை நிலங்கள் உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். இந்த சந்திப்பில் ஒவ்வொருவருக்கும் இந்த 2 முக்கியமான சத்தியங்கள் உங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு தொனிப்பதாக. இயேசுவின் அன்பிற்காக ஒரு நன்றி, இயேசுவின் வெளியேறப்பெற்ற நம்மேல் வைத்திருந்த அந்த அற்புதமான பாசத்திற்காக நன்றி. இரண்டாவது, நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற வெளியேறப்பெற்ற வாக்கு, வெளியேறப்பெற்ற ஒரு எதிர்பார்ப்பு, மீண்டும் அவரை சந்திப்போம், நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒரு நிமிடம் என்னோடு கூட கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? இயேசுவை பார்த்து இந்த காலையில் அன்பு கூறுங்களேன். அவருக்கு ஆராதனைகளை இந்த காலையில் செலுத்தலாமா? இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே இது எவ்வளோ நல்லவர், எவ்வளோ உண்மை உள்ளவரப்பா. நீங்கள் இதெல்லாம் செய்திருக்கணும்னு அவசியமே இல்லை, ஆனால் எனக்காக இதெல்லாம் செய்தீங்க, எனக்காக அவமானத்தை நீங்கள் சகித்தீங்க, நிந்தையை நீங்கள் சகித்தீங்க. ஆண்டவரே, உங்களை தவறாக நடத்தினார்கள், உங்கள் முகத்தில் துப்பினாங்க, உங்களை அறைந்தாங்க, ஆனாலும் நீங்கள் எந்த விதத்திலையும் அதை நீங்கள் அவங்க தள்ளாம அந்த இடத்துல எங்களுக்காக அத்தனை நீங்கள் சகித்ததற்காக இன்றைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலையில் சபையாராக எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரங்களை நாங்கள் உயர்த்தி இயேசுவின் அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேற பெற்ற அற்புத கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த காலையில் இந்த இயேசு கிறிஸ்து தருகின்ற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா,
இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நான் தர விரும்புகின்றேன். இயேசுவின் அன்பை உங்களுடைய வாழ்க்கையில் ருசிக்கவும், அவர் தருகின்ற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும். அவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கின்றது, இயேசு என்ற நாமத்தை நோக்கி கூப்பிடுகின்ற யாராயிருந்தாலும் அவளுக்கு இரட்சிப்பு உண்டு. இயேசுவை யாரெல்லாம் இரட்சகர் என்று அவருடைய வாயினால் அறிக்கை செய்து நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கின்றார்களோ அவளுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று தேவ வார்த்தை சொல்லி, இன்றைக்கு உங்களுடைய நித்தியத்தின் நம்பிக்கையை மிக சுலபமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த மிக பயங்கரமான விலைக்கிரயத்தை இயேசு செலுத்தினார். மரண தண்டனையும் கொடூரமான சிலுவை மரணத்தை இயேசு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு தேவ வார்த்தை சொல்கின்றது, அதை விசுவாசித்து அறிக்கை செய்கின்றவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. சபையார் எல்லாரும் என்னோடு கூட இந்த ஜெபத்தை செய்யலாம். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி என்னோடு கூட சொல்லுங்க. அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவுக்காக நன்றி. இன்றைக்கு என்னுடைய இருதயத்தை நான் திறந்து, இயேசுவே என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, நீர் என் இரட்சகர் என்று நான் அறிக்கை செய்கின்றேன். என் வாழ்க்கை உம் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த காலையில் தேவ வார்த்தையை கேட்டு முன்பதாய் வந்திருக்கின்ற ஒவ்வொரு வெளியேற பெற்ற நபரையும் இன்றைக்கு நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. இன்றோடு கூட இருள் நீங்குவதாக, சாபங்கள் முறிக்கப்படுவதாக, இயேசுவின் ஜீவனும் இயேசுவின் வெளிச்சம் அவனுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே பிரவேசிப்பதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்று முதல் தேவனுடைய கரம், தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக அவருடைய வாழ்க்கையில் தங்கியிருப்பதாக. இன்றைக்கு தேவ வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சமாதானத்தினால நிரப்புங்க. இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகும்பொழுது நன்றியோடு கூட, ஒரு எதிர்பார்ப்போடு கூட கடந்து செல்ல எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உடைய வெளியேற பெற்ற கிருபை இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.